ஹலோ மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஆயிலையும் செம மாசாட்டு தன்னோட அம்மா அர்ச்சனாவை தப்பா சொன்ன ரித்திகாவை அப்படியே அடியில் வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே ஒரு அதிகாரியாக களத்தில் இறங்கி நம்ம ஆயிலி செம மாசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட என்ன தைரியம் இருந்தால் இந்த ஆயிலி அவங்க அம்மா ஃபோட்டோவை இப்படி வீட்டுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த இந்திராணி அந்த அயிலிக்க பக்கமாவே இருப்பா. இதெல்லாம் நான் சும்மாவே விட போறதில்ல, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் சொல்லிட்டு ரித்திகா ஒரு பிளானை போடுறாங்க. சரி, அதுக்கு என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கும்போது ரித்திகாவும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, எப்படி இருந்தாலுமே இந்த அயிலியை நான் அவமானப்படுத்தாம விட மாட்டேன். அவ அம்மாக்காரியை பத்தி நான் இனிமே இந்த மீடியால எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் மீடியா மூலமா மறுபடியும் அர்ச்சனாவோட கேஸ் எடுத்து அர்ச்சனாவை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு செயலை பண்ணலான்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடியே மோனிகா கிட்ட போய் ரித்திகா பேசி, நான் இது சொல்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் நியூஸில் கண்டிப்பாக வரணும், அந்த அயிலியோட அம்மா அர்ச்சனாவை பற்றி தப்பாட்டு நியூஸில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்து வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்திராணி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஹாலில் இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக செல்வன் ஆகி ரித்திகா எல்லாரும் சேர்ந்து டிவியை ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும் போது அங்கே நியூஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம அயிலியோட அம்மா அர்ச்சனாவோட ஃபோட்டோவை போட்டு ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போலீஸ் தான் அவங்க அந்த தீவிரவாத கும்பல் கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டு நாட்டோட துரோகியாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோவை அதில் போட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட, பார்த்தீங்களாத்த நியூஸ் வரைக்கும் வந்துட்டு, இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க என்னைக்கு என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு வெளியிலெல்லாம் தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் அவமானம் தான், இவங்க ஒருத்தர்னால எங்கள் குடும்பம் இப்போவும் அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட புலம்பும் போது அது எல்லாத்தையுமே நம்ம சிவாவும் அயலியும் பார்த்துடுறாங்க. அயலி தன்னோட அம்மா ஃபோட்டோ அப்படி பார்த்த உடனே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் போய், கண்டிப்பாக எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் கிடையாது, இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு எதற்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி கதற அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும், என்னையா அந்த லேடியை விட்டு அடிக்க வச்சிங்க, அன்னைக்கு எவ்வளோ பெரிய அவமானம் பட்டேன் நான் எல்லாம், அந்த சமயத்தில் எனக்கு மனசும் இப்படி தானே வலிச்சிருக்கோம், இதே வழியை நீயும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த செயலை செய்தேன். அயலி நல்ல ஆளு, இன்னைக்கு அழுறது மொத கட்டம் தான், இனிமே உன்னோட வாழ்க்கையில இன்னும் நிறைய நீ பார்க்க வேண்டியது இருக்கு, கண்டிப்பா நான் உன்னை விட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் அயலியை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செல்வனாகி எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது நம்ம ரித்திகாவும் அயலியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி அதுல போயிருக்கு, எல்லாமே உண்மைதான், இப்போ வரைக்கும் பாரு நியூஸ்ல வரைக்கும் வந்திருக்கு, உன்னோட அம்மானால தான் இவ்வளோ பெரிய அவமானம் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அந்த கலங்கம் நம்ம குடும்பத்தை விட்டு போகாம இருந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது அந்த போட்டோவெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த இந்திராணியும், எதுக்கு தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ரித்திகா, அதான் 4 நாள் டைம் தந்திருக்குல, அதுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, தேவையில்லாம இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படி சொல்லும்போது ரித்திகாவும், அந்த அயலி பண்ணது தப்பு எதுவுமே உங்களுக்கு எல்லாம் கண்ணிலே படாது, எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டிகிட்டே இருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், தேவையில்லாம என்கிட்ட சத்தம் போடுறதை நிறுத்திட்டு அந்த அயலி போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் சத்தம் போடுறாங்க. அதே சமயத்துல செல்வனாகியும் நம்ம இந்திராணி கிட்ட என்ன இந்திரா, இந்த வீட்டோட மருமகா, என்னோட மருமகளை நீ இப்படிலாம் அவமானப்படுத்த மாதிரி பேசவே கூடாது, அந்த அயலி யாரோ ஒருத்தி, அவளுக்காண்டி நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை எதிர்த்து கபிலன் ரித்திகா எல்லாருமே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த கட்டத்துல நம்ம இந்திராணியும், சரி அயலி நீ எதுக்குமே கவலைப்படாத, உங்க அம்மா மேல எந்த தப்புமே இருக்காது, சரி நீ அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ரூமுக்கு வந்த உடனே நம்ம அயலியும் சிவாவை பார்த்து, பார்த்தீங்களா நடந்தது எல்லாம், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரித்திகாவை தான் இருக்கும், இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் அம்மாவை இப்படியே மறுபடியும் அவமானப்படுத்துகிறாங்கன்னா யாரோ ஒருத்தங்க இதை தூண்டியிருக்காங்க, அதனால தான் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும், அயலி நீ எதுவுமே வருத்தப்படாத, எப்படி இருந்தாலுமே உங்கள் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாம், அதெல்லாம் யோசிச்சு நீ கவலைப்பட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது அந்த இடத்துல செல்வனாகியும் ரித்திகாவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்திகாவும் அயலியை பார்த்து, ஏய் நீ ரொம்பவே நடிச்சிட்டு இருக்கியா, எல்லாருக்கும் முன்னாடியே நான் கெட்டவளா தெரியும்னு சொல்லிட்டு கதறி அழுத மாதிரி அங்கே ஒரு பில்டப்பை விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் ரித்திகாவை பார்த்து, என்ன ரித்திகா பேசிட்டு இருக்கா, அவளே அவங்க அம்மாவை
அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சும்மா தானே அங்கிருந்து இங்க ரூமுக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. அதுவும் உனக்கு பொறுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும்போது ரித்திகா கேட்குற மாதிரி இல்ல. அவளே அம்மாவே ஒரு கொலைகாரி. அவள எல்லாம் யோசிச்சு அழுதுட்டு இருக்கா பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஆயிலியும் ஒரு கட்டத்துல என்ன நான் அழுதுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரித்திகா, எங்க அம்மாவ பத்தி எந்த தப்பாவும் பேசவே கூடாது. நீ என்ன எது வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா எங்க அம்மாவ தப்பா பேசக்கூடிய உரிமை உன்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, அத கேட்ட ரித்திகாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகி, உன்னால என்னடி பண்ண முடியும்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவ ஒரு கொலைகாரி தான். அவனால தான் நம்ம குடும்பமே அவமானப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும்போது, அயலியும் விடுற மாதிரி இல்ல. யார பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ரித்திகாவோட கழுத்துல அப்படியே கைய வச்சு தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இத பார்த்த சிவாவும் அதிர்ச்சியாகி, அயலி கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சத்தத்தை கேட்ட இந்திராணியும், அயலி சரி பொறுமையா இரு, அவளை கொஞ்சம் விட அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் விடுறாங்க. ரித்திகாவை பார்த்து இனிமே ஒரு வார்த்தை என்னோட அம்மாவை பத்தி தப்பா பேசினேன்னா நடக்கிறதே வேற, உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்ட உடனே நம்ம இந்திராணியும், அயலி கொஞ்சம் பொறுமையா இரு ரித்திகா, நீ எதுக்காக தேவையில்லாம அவங்க அம்மா விஷயத்துல தலையிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் அயலியும் ரித்திகாவையும் சமாதானப்படுத்துறாங்க. இந்திராணியும் நம்ம அயலியை பார்த்து, என்ன அயலி எப்பவுமே நீ பொறுமையா தானே இருப்ப, இன்னைக்கு என்னாச்சு அப்படி சொல்லும்போது அயலியும், கொஞ்ச நாளாவே இவங்க பண்றது எதுவுமே சரியில்லை, எங்க அம்மா மேல எந்த தப்புமே இல்லை, அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்கும்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. டிவியில இன்னைக்கு நியூஸ் வர வரைக்கும் காரணம் எல்லாத்துக்குமே அவ தான், அதனால தான் அவளை சும்மாவே விடக்கூடாது, இதுக்கு மேலே விட்டா பல பிரச்சனை வரும் தான், இந்த ரித்திகாவை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் இந்திராணி கிட்ட சொல்றாங்க. இந்திராணியும் சரி கொஞ்ச நாள்ல எல்லா உண்மையும் வெளியே வரும்ல, அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலி செமையாட்டு அதிகாரியாட்டு மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி அதிகாரியை வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்ல வச்சு நம்ம அயலியும், சிவா கண்டிப்பா எனக்கு அம்மா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும், எங்க அம்மாவை எல்லாரும் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணத்துக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும், என்னோட அம்மாவை யார் இந்த மாதிரி சொல்ல வச்சாங்களோ அவங்கள தான் தேடி கண்டுபிடிச்சு சரியா வெளுத்துவாங்கன்னா நமக்கு எல்லா உண்மையும் வெளிவரும்னு சொல்லிட்டு நாம அயலியும் அவங்க டீமும் சேர்ந்து செம மாசாட்டு பிளான் பண்றாங்கன்னு சொல்லலாம். அதை கேட்ட சிவாவும், நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு அயலி, எப்படி இருந்தாலுமே அந்த வர்மாவை சும்மா விடக்கூடாது, அந்த வர்மா அன்னைக்கு உங்க அம்மாவை பத்தி என்னெல்லாமோ பேசினால, அதனால அவனையும் கூப்பிட்டு விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அந்த வர்மா இனிமே நம்ம கண்ணில் பட்டானா அவன் தப்பிக்கவே கூடாது, நம்ம எப்படியாவது அவனை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து வர்மாக்காக ஒரு பிளான் பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம அயலி செமையாட்டு அவங்க அம்மா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ரித்திகாவோட முகத்துல கரிய பூசுறாங்கன்னே சொல்லலாம்.